நேற்று நவம்பர் 5ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அதிமுக தலைமைச் செயலகத்தில் நடந்தது. அது ஒரு வித்தியாசம் இருந்தது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். எப்பயும் இருக்கிற தொண்டர்களின் ஆர்வம், அந்த மாவட்ட செயலாளர்கள் இல்லை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருக்கும் ஒரு களிப்பு, மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. அது மூஞ்சிலே நல்லா எழுதி ஒட்டியிருக்கு. அது தலைமைச் செயலகம் கூட எப்படி இருக்குன்னா, எனக்கு எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ அங்கே பழனிசாமி வாடகை வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வாடகை வீடு மாதிரியும், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரியும், அவனுக்கு போய் எல்லாம் அனுதாபம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு கவலைப்படுற அவனுடைய ஆதரவாளர்கள்லாம் போய் பார்த்த மாதிரியும் தெரியுது. அவன் மேலே உள்ள அக்கறை இருக்கணுங்க. உண்மையான அக்கறையான்னு தெரியாது. அக்கறை மாதிரி காட்டிக்கிறதுக்கு இல்லை வேறு வழி இல்லாத போய் அக்கறையாக காட்டுறதுக்காக போகிறான்லன்னு தெரியல. ஆனால் அது ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி தெரியல. அந்த முக்கியமாக அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி தெரியல. அந்த ஆர்ப்பாட்டம், களிப்பு, கொண்டாட்டம் தொண்டர்களுக்கு காணும். அந்த எழுச்சியை காணும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது நடந்தது ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி தான் இருந்தது. போனவனுங்க அப்படி தான் போனான். மூஞ்சிலாம் செத்து போயிருக்கு. ஒருத்த மூஞ்சியும் நல்லா தெரியுது. அவனுக்கு மூஞ்சை பார்த்தாலே தெரியுது இவனுங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதிமுக திரும்ப ஜெயிக்கும், அதாவது பழனிசாமி தலைமையில் ஜெயிக்கும் நம்பிக்கை இல்லைன்றது அவனை மூஞ்சிலே எழுதி ஓட்டியிருக்கு. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷன் பார்ப்போம், அப்புறம் அதிமுக சரி பண்ணும், அப்புறம் பழனிசாமி ஓய்ச்சி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்க நோய் இருக்குனாக்கா நோயை அவன் உயிராக இருக்கும்போதே நிவாரணம் கொடுத்து க்யூர் பண்ணி அவனை அதிகமாக வாழ வைக்கணும். அவனை அந்த நோயால் சாவை விட்டுட்டு அப்புறம் செத்த பிறகு அவன் எப்படி செத்தான், அந்த நோய் எவ்வளோ சீக்கிரம் அவன் சாவடிச்சுன்னு பகல் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி தான் அதிமுகவுக்கு பழனிசாமி ஒரு கொடிய புற்றுநோய். அதை உடனே களைஞ்சி எடுக்கணும். அந்த புற்றுநோயிலேருந்து அதிமுக குணப்படுத்தி நிவாரணம் கொடுத்து மீட்டு எடுக்கணும். அது இப்போ நடக்கணும். எலெக்ஷன் நடந்த பிறகு எல்லாம் தோற்ற பிறகு திரும்ப அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பிறகு அப்புறம் போய் இப்போ எல்லாம் ஒன்றா சேருவோன்னு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்க்குறேன், ஈவன் சில தாய்மார்களை காணோம், பெண்களையே காணோம். மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அந்த தொண்டர்கள் மத்தியில் யாரும் ஒன்றும் காணோம். எல்லாம் விஷனம் பிடிச்சி போயிருக்குங்க எல்லாம். ஆனால் அவன் பழனிசாமி ஒரு வாடகை வீடு மாதிரியும், அது இழ வீடு மாதிரியும், அது எல்லாம் அவனை போய் அவன் வீட்டுக்கு போய் விஷனம் விசாரிக்க போன மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு எழுச்சியான மாவட்ட செயலாளர் கூட்டம், அதை என்ன சொல்கிறது, வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுவோம், இல்லை பூத் கமிட்டி அமைப்போம், அடுத்த தேர்தலுக்கு தயாராகும்ன்ற ஒரு எழுச்சியோட கூடின கூட்டம் மாதிரி தெரியல. உங்களுக்கே தெரியும். அதான் சொல்லுவாங்க இந்த பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும் அவனுக்கு அங்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரியுது. அப்புறம் சில பூத் கமிட்டி மீட்டிங்லாம் கூட பார்த்தேன். கடலூர் மாவட்டத்தில், இன்னும் சில மாவட்டத்திலும் சில அனுப்பியிருந்தானுங்க. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அங்கேயும் தாய்மார்களை காணா, முக்கியமாக இளைஞர்களை காணா. நீங்கள் எல்லாம் சொல்லலாம், சில பேர் சொல்கிறாங்க ரெட்டை இலையில் ரெட்டலைக்காக ஓட்டு இருக்குன்னு. அந்த ரெட்டலைக்காக ஓட்டு போடுறவங்களாம் அந்த எம்ஜிஆர் காலத்து ஆளுங்களாம் முக்கால்வாசி இப்போ 70-80 வயசாக எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்க. அப்புறம் ஜெயலலிதா இதில் இருக்கிறவங்க தான் இப்போ 50-70 வயசு இருக்கிறவங்களையும் அவனுக்கு கூட அப்படியே அமைதி ஆகிட்டானுங்கன்னு சொல்லலாம். நமக்கு ஏண்டான்னு வெறுத்து போய் அவன் ஒதுங்கி அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் பிள்ளைங்க பிள்ளை குட்டிங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து அவங்க உடம்பை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்கிற கொஞ்சம் காலத்து நிம்மதியாக இருப்பேன். உன இங்கே அடிச்சுக்கிட்டு போகிறான், கொள்ளை அடிச்சுவன், திமிர் பிடிச்சவன் ஆடட்டும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அதாவது அந்த தொண்டர்கள் சொல்கிறான். அதனால் இந்த அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு அப்படின்றது இந்த கோர் ஓட்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிற ஓட்டு ஒரு 5% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20% இருக்கும். அது இப்போ 5%, 15% மறைஞ்சி போச்சுன்னு தான் தோணுது. அதனால தான் அதிமுகவுடைய வாக்கு விகிதம் 20% கீழே வந்துட்டுதுன்னு நினைக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணிங்க கட்சி என்ன பண்ணணுன்ட்டு. கட்சிக்கு இப்போ நிவாரணம் வேணும்.
அதுக்கு தடையாக இருக்கிறவன் பழனிசாமி, அவன் குடும்பம் பண்ண வட்டுவையெல்லாம் இப்போ ஒன்று வெளியே வருது. கட்சிக்கு எதுவும் நல்லது செய்யாத, கட்சியை ஜெயிக்க வைக்காத ஒரு குடும்பம் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்குன்னா அது பழனிசாமி குடும்பம் தான். இப்போ சசிகலா குடும்பம் வந்து சொல்லலாம், குறை இருந்து தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களாம் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்குனாச்சும் நம்பிக்கை இருந்தவங்க, உண்மையாக இருந்தாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவங்களுடைய முட்டாள்தனம் அயோக்கு நீங்களை வளர்த்து விட்டு உண்மையான அதிமுக விசுவாசிகள், ஜெயலலிதா மேலே நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களாம், திறமையானவர்கள்லாம் அழிச்சதால தான் இன்றைக்கி சசிகலா குடும்பம் இப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்குது. இதுக்கு என்ன வழி? பழனிசாமி தூக்கி எறியப்படணும். இந்த எலெக்ஷன் செங்கோட்டையின் தலைமையில் தான் சந்திக்கணும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெருசாக உதவி செய்ய முடியாது. அமித்ஷா வந்து தான் இங்கே எல்லாம் அதிமுகவில் எல்லாம் கேம் ஆடுறானா கிடையாது. அமித்ஷாவே ஒரு சக்தி இல்லாத, பவர் இல்லாத மினிஸ்டர். அமித்ஷா, மோடி இவனுங்கெல்லாம் முடிந்த சகாப்தம். இன்னும் பீகார் எலெக்ஷனில் இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும். அது எப்படி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருந்தாலும் அமித்ஷா, மோடிலாம் முடிந்த சகாப்தம். ஏன்னா அவனுங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், அவனுங்களால யாரையும் பழிவாங்க முடியாது. அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாதம் போக போக அவனுங்க நிறைய மாநிலத்தில் எப்படி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம், எப்படி ஓட்டர் லிஸ்ட்டில் பிரேசில் மாடல் அந்த அம்மா 22 சேர்த்துட்டாங்க, அதில் ஒரு பிரேசில் மாடல் அழகிய ஃபோட்டோ போட்டு அதில் 20 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான். கொடுமை. அந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் குட்டிச்சராக போயிருக்கு. நம்ம ஊரில் என்னென்னா அநியாயம் பண்ணவன தான் ஆதரிப்பானோ. நமக்கு ஏன் வந்து அவன் 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கணுமே, அது போதுமே, எப்படியோ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்துட்டு. அதனால தான் நாடு பயங்கரமாக குட்டிச்சராகிருக்கு. ஆனால் அது சரி பண்ணுன்றவன்ற முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதாவது நாட்டில் கொள்ளைக்காரன் அட்டுழியம் பண்ணுற அயோக்கியம் வந்துனே தான் இருப்பான். அது யார் செய்கிறான்றது தான் மாறும். இன்றைக்கி ஒருத்தன் கொலைகாரனாக இருப்பான், ரவுடியாக இருப்பான். ஒரு ரவுடின்னு வந்தாலே அவனுக்கு ஆயுள் காலம் 5 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 10 வருஷம் தான். அது அவனுக்கே தெரியும். அவன் குடும்பத்தில் எல்லாம் நடுத்தில் விட்டு அவனை வாழ்க்கை முடிஞ்சு அவன் போய் சேர வேண்டியதான். அது அவன் ஒருத்தர் முடிவு பண்ணிக்கணும், அவன் ரவுடியாக வரானா இல்லையான்ட்டு. ரவுடியாக வரான்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான், அந்த ரவுடித்தனம் பண்ணானா அவன் வாழ்க்கை வந்து அதிகபட்சம் 10 வருஷம் தான். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் தான். அதுலேயே 10 வருஷம் ஜெயிலுக்கு போகணும், அலையணும், நிம்மதியில்லாத இருக்கணும். அது அவனுக்கு முடிவு எடுக்க வேண்டியது. ஆனால் அதுக்காக ரவுடித்தனம் கொள்ளையெல்லாம் முடியாது. அதே மாதிரி நல்லவர்கள் முயற்சியும் முடியாது. தண்டனை அவனை இது மாதிரி அநியாயம் பண்ணுறவங்கள தட்டி கேட்டுனே இருக்கணுன்றது ஒரு, அதுக்கும் அது வந்துக்கிட்டே தான், அது மாதிரி ஒரு மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தலைவர்கள், மக்கள், சாதாரண மக்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ராகுல் காந்தி, ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதுக்கு நியாயத்தை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருப்பான், அது எங்கே இருந்தாலும். அதுதான் உலக நியதி. ஆனால் அநியாயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அநியாயத்தை தட்டி கேட்குறதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதான் வாழ்க்கை இயல்பு. அது வந்து அதான் சொல்லலாம், அநியாயம் செய்கிறவனும் வேறவனாக இருப்பான், அநியாயத்தை தட்டி கேட்குறவன் வேற ஒருத்தனாக இருப்பான். ஆனால் எல்லாம் ஒரே சமய காலத்தில் நடக்கும், சமகாலத்தில் நடக்கும். சரி, அது வந்து ஃபிலாசபி அப்படி சொல்ல. இது வந்து நாட்டுக்கு முன்னேற்றம் கொண்டு வருமா? கொண்டு வராது. நமக்கு வேண்டியது நல்ல குடி தண்ணீர், சாக்கடை வசதி, குப்பைங்களும் அள்ளணும், நல்ல ரோடு வசதி, மருத்துவ வசதி, பள்ளி வசதி, இவ்வளோதான். பள்ளிக்கூடம் வசதி நான் சொல்கிறது. இதெல்லாம் இருந்தாக்கா ஒருத்தன் பேராசை பிடிச்சி சட்டவிரோத செயலில் சம்மந்தப்பட்டு புரோக்கரெல்லாம் இருந்து தானும் அழிஞ்சி தன் குடும்பத்தையும் அழிக்கிறத விட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். எவனும் கொள்ளை அடித்து லஞ்சம் வாங்கி கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. நிச்சயமாக நீங்கள் யாரும் அப்படி ஆக போகிறதில்ல. அப்படியே நீங்கள் அப்படி கொள்ளை அடித்து வாழ்ந்து ஒரு 5-6 வருஷம் வந்தாலும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதுதான் இப்போ பழனிசாமி குடும்பத்துக்கு நடக்குது. அதுதான் சசிகலா குடும்பத்துக்கு முதல்ல நடந்தது. யாருக்கு வேணால் நடக்கும். எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஒழுங்காக வாழணும். நம்ம ஒன்றும் சமுதாயத்தை சீர்திருத்த வேணாம், வேறு எதுவும் பெருசாக போய் சாதிக்க வேண்டாம். ஸோ அதிமுகவுடைய நிலைமை அரசியல் படி பார்த்தா கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இடம் கூட தேராது. இப்போ இருக்கிற நிலைமை ஒரு இடம் கூட தேராது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10 சீட்டு கூட வராது. அதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. என்னடா இப்படி முதல்ல ஆட்சிக்கு வரும்னு சொன்னால், இப்போ இப்படி சொல்லலான்னு நினைக்காதீங்க. இந்த 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 2 மாதத்துக்குள்ளே பழனிசாமி தூக்கியாட்ட போட்டு கட்சியெல்லாம் ஒருமுகப்படுத்தி, அதாவது கீழ் மட்டத்திலிருந்து ஒழுங்காக தேர்தல் வேலை செய்யலைன்னா அதிமுகவுக்கு எந்த கூட்டணி வச்சாலும் புரோஜனம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால்
பாரதிய ஜனதா கட்சி கூட்டம்லாம் தீங்கு தான். இது வரைக்கும் நல்லதும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு பண்ணுற அட்டுவழியும் அவனுக்கான எதிர்ப்பான ஓட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு என்னுடைய கருத்து மாறி இருக்கு. இப்போ வந்து ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சி பண்ணுற அநியாயத்தெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட வீழ்ச்சி ரொம்ப வேகமடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி அதிகமாகுது. என்னை பொறுத்தவரைக்கும் வர தேர்தலில் காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி வச்சு நின்றா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி அதிமுக தலைமையாக செங்கோட்டையன் முன்னின்று நடத்தினா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் 2026 தமிழ்நாட்டில். இல்லைன்னா அவங்க வேலையை போய் பாருங்கள். அவ்வளோதான்.